ஒரு பெரிய சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு காரணமான விஷயங்கள், அதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பாண்டியன் ஷோஸ் சீரியலில் முக்கியமாக நடந்த விஷயங்கள் வேறு. ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உண்மையிலே அப்படியே மன உளைச்சலாகி அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போய் இப்படி நம்மளை நொறுக்கிட்டாங்களே, அப்படி நம்ம வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன தப்பு செஞ்சோங்கிற மாதிரி பழனிவேல் கிளம்பி போகும்பொழுது அந்த பக்கம் காந்திமதி ஆல்ரெடி கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளைய மட்டும் இங்கே அனுப்பிவிட்ருக்கான், அவன் இங்கேயே நிரந்தரமாக இருக்கட்டும், அவனுக்கு அப்போ தான் ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் சுயநலமாக மாறி அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் பிள்ளை இங்கே இருந்துட்டு அவனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மிச்சம் 2 பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுனால. ஸோ இதுக்கெல்லாத்துக்கும் நடுவில் வீட்டுக்கு வந்த பழனிவேலை எதுக்குறா வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டு கடைசியில் உண்மையிலே இங்கே தான் இருக்க போறியா, பரவாயில்லடா அப்படி வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு ஒரு ரூமெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்து அண்ணனுங்கெல்லாம் ஒரே ஹாப்பியாகி வேணும்னே வந்து பாண்டியரை கிண்டல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனால் இவர் அப்படியே பாவமாக சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளார பொண்ணு ஃபோட்டோலாம் வர வச்சு மில்லு வச்சிருக்க பொண்ணு, அதுக்கப்புறம் ஹோட்டல் வச்சிருக்கவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இடத்து பொண்ணெல்லாம் கொண்டு வந்து காமிச்சு ஃபோட்டோவெல்லாம் காமிக்க. ஆனால் இவருக்கு அதில் எதுலையுமே விருப்பம் இல்லை அப்படிங்கிறது அப்படியே வந்து தெரியுது. தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கடைசியில் வடிவு மாதிரியும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பழனிவேலுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. பாண்டியன் அனுப்புனதுக்கான காரணமே வந்து அவங்க அம்மா தான் கெஞ்சி அனுப்ப வச்சாங்க அப்படின்ட்டு. அடை பாவி ஆத்தா அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். இதுக்கு நடுவில் கதிர் சூப்பராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அழகாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ராஜியை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து இப்போ போலீஸ் செலெக்ஷன் எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கு முன்னாடி ஷூவும் வாங்கணும்னு இவரே வந்து காசு போட்டு ஒரு டிப்ஸும் அந்த காசெல்லாம் வச்சு வாங்கி கொடுக்குறாரு. அவங்கள செலவழிக்க வேணாம்லாம் சொல்லிடுறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி கண் கலங்கல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு பக்கம் வந்து பாட்டி செஞ்ச வேலையால் பிரிஞ்ச குடும்பம்னு ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பொங்கலுக்கு நல்ல ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ஷூஸ், அப்புறம் ஈவன் போட்டில் மாதிரி வந்து நல்ல கம்பெனிஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.